அன்பார்ந்த ஒய்மேன் சேனல் நேர்களே, எலெக்ஷன் ரிசல்ட்டு அப்படின்னு ரொம்ப ஹீட்டாக போயிட்டு இருந்தது. ஆனால் அதை விட ஹீட்டு, உண்மையான ஹீட்டு நாடு முழுவதுமே கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்தியாவில் தென்பகுதி தான் அதிகமான வெயில் இருக்கும் அப்படின்லாம் நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வட மாநிலங்களில் உயிரிழப்புகள் அதிகமாயிட்டே போகுது. சமீபத்தில் ஜூன் 31 ஒரு 60 பேர்கிட்ட வெப்ப அலையினால, அதாவது ஹீட் ஸ்ட்ரோக்குனால இறந்து போறாங்க. அதுல இந்த ஜூன் 1 எலெக்ஷன் நடத்துறதுக்காக அந்த வேலையில ஈடுபட்டு இருந்தவங்க 14 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த காலநிலை மாற்றம் முன்கூட்டியே வானிலை மையத்தினால தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜார்க்கண்டில் அதே மாதிரி இறந்து போயிருக்காங்க, பீகாரில் இறந்து போயிருக்காங்க, உத்தரப்பிரதேசில் இறந்து போயிருக்காங்க, அதாவது ஒரிசாலையும் அதே மாதிரி இறந்து போயிருக்காங்க. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட இறப்புகள் இந்த வெப்ப ஹீட்டுனால ஏற்பட்டிருக்கு. இது தவிர்க்கக்கூடியதானா? எப்படியெல்லாம் தவிர்க்கலாம்? இது ஏன் வருது? இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு நம்ம முன்னாடி. அதை பற்றி விரிவாக இல்லைனாலும் லைட்டாக பார்ப்போம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இந்த ஹீட் வேவ்ல இறந்து போனவங்க பாராளுமன்ற தேர்தல் கடைசி கட்ட 7ஆம் கட்ட தேர்தல் 1 நடக்கக்கூடிய அந்த நடந்த தேர்தலுடைய தேர்தல் பணியில ஈடுபட்ட அந்த ஊழியர்கள் 14 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா தவிர்க்க முடியும். அதாவது வெப்பம் அதிகமாகுது, அதை தனி ஒரு மனுஷனால டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியும்னா முடியாது. ஆனால் வானிலை ஆராய்ச்சி மையம் இந்த வருடம் வெப்பமும் அதிகமாக இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 7 கட்ட தேர்தலுடைய பிளான் இருக்குல்ல, அது இப்படிப்பட்ட கோடை காலங்களில் பிளான் பண்ணாமல் வருங்காலங்களில் தவிர்ப்பது ரொம்ப ஈஸியான விஷயம். தவிர்ப்பது ரொம்ப ஈஸியான விஷயம். அப்படி ஒரு பிளானிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த ஹீட்டுனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் தான். ஆனால் இந்த அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த டைமில், அதாவது டெம்பரேச்சர் உச்ச கட்டத்தில் இருக்க வேண்டிய அந்த நேரத்தில் நமக்கு இந்த கோடை மழைன்னு காப்பாற்றிருக்கு. அது தமிழ்நாடு முழுக்க பரவலாக மழை பெஞ்சது. ஆக்சுவலாக 2லேருந்து 3 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் இந்த ரொம்ப உச்சமாக இருக்க வேண்டிய அந்த டைமில் நமக்கு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தமிழ்நாடு இப்போதைக்கு தப்பிச்சிருக்கு. இப்போ இந்த வெப்பம் இதோட முடிஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, மறுபடியும் அதிகமாகலாம். ஆனால் கூடவே நமக்கு கோடை மழையும் அந்த சைடு உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்றுனால மழை கேரளாலையும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு இந்த ஹீட்டு வெப்ப அலை கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனே சொன்னாங்க, ஸ்கூல்லாம் திறக்கிறத நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு டெம்பரவரி சொல்யூஷன், ஆனாலும் நல்ல சொல்யூஷன், இது தேவையான ஒரு விஷயம்தான். பட்டு இந்த புவி வெப்பமாயுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு, மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய நாடுகளுடைய பங்கேற்பும் அதிகமாக இருக்கு. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரி இவங்க தான் இந்த மாதிரி கெடுக்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு பாலிடிக்ஸாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாடுகள் வளர்ச்சி அடையும் போது, மக்களுடைய பொருளாதார நிலைமை மேம்படும் போது, அதிகமான கன்சியூமர் பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் உருவாகும் போது, அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏற்றாற் போல உலகமெங்கும் ஆலைகள், புதுசாக ஆலைகள்லாம் தேவைப்படுது. அப்படி அந்த ஆலைகள்லாம் தேவைப்படும் போது
அந்த உலக சந்தையை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் இவங்க தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த வெப்ப உயர்வுக்கு காரணமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி உலக அளவில் பேசக்கூடிய அந்த நிபந்தனைகளை வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ முதல் குற்றவாளி அவங்க தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உற்பத்தி நிறைய செய்யணும், அதன் மூலயமா சேல்ஸ் ஆகிட்டு லாபம் நிறைய சம்பாதிச்சா போதும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் சில நாடுகள், இப்போ கல்ஃப் மாதிரி கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா வெப்பம் எப்பவுமே அதிகமாக இருக்கும். அங்கே அது ஒரு பாலைவன பிரதேசம்னு வச்சுங்க. இப்போ அந்த இடங்களில் அங்கே அரசாங்கம் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. பணக்காரர்கள் பாதிக்கப்படுறதில்ல, அவங்க ஏசிலேயே இருந்துடுறாங்க, அந்த பாதிப்பே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சில பேர் கல்ஃப் கண்ட்ரி மாதிரி கண்ட்ரிகளில் அவங்க நம்ம தான் சொல்கிறோம் அது மிக உயர்ந்த அளவுக்கு அங்கே வெப்பம் இருக்குன்னு. ஆனால் அங்கே இருக்க பணக்காரர்கள் அந்த வெப்பத்தை அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்களானே தெரியாது. வீட்டில் ஏசி இருக்கும், காரில் ஏசி இருக்கும், ஆஃபீஸில் ஏசி இருக்கும், மாலில் போனால் ஏசி இருக்கும். அப்போ வந்து அவங்க இந்த வெளியே கண்ணால் தான் அந்த ஹீட்டை பார்க்க முடியுமே தவிர உணர முடியாத அளவுக்கு பணக்காரர்கள் வாழ்ந்துடுறாங்க. ஆனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே வேலைக்கு போயிருக்காங்க. அந்த தொழிலாளர்களுக்கு தங்குற இடம் கூட ஏசி இருக்காது. வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக ஏசி கிடையாது. அவங்க ட்ராவல் பண்ணுற இடத்துலையும் அந்த மாதிரி வண்டியில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேலை நேரம், வெயிலின் உச்சக்கட்ட நேரத்தில் வந்து வேலை செய்யாமல் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் அது பரவாயில்ல, கட்டாயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால. ஆனால் இந்த மாதிரி காலங்களில் அரசு அவங்களுக்கு இந்த இப்போ ஏசி பேருந்து இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, சொன்னால் சில பேருக்கு சிரிப்பு வரும். இப்போது வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் அது ஃபுல்லாகவே ஏசி. அப்போ ஃபுல் ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி ஒரு நாடு வளர்ந்துருக்கு, இல்லை அவ்வளோ பேர் அதில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொன்னால், அதே மாதிரி நார்மல் ட்ரெயின்லேயும் நார்மல் பஸ்ஸுலேயும் அவங்களுக்கு ஒரு சலுகையின் கூட மானியத்தோடு கூடிய அப்படிப்பட்ட வசதிகளை அரசாங்கங்கள் ஏற்படுத்தி தரணும். இது நான் சொல்கிறது வந்து வெறும் இந்திய அரசு மட்டும் சொல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அதில் இந்திய அரசும் பொருந்தும், மாநில அரசுகளும் பொருந்தும். இதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு பணம் செலவு இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? சரி, அப்போ வீட்டுக்கு உள்ள வெளியே போகாமல் வேலை செய்யாமல் இருக்க முடியுமானா அப்போ அவங்க வயிற்று பசிக்கு என்ன பண்ணுறது, வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறது? வேலைக்கு போய் தான் ஆகணும். இதில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு அதிகம்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த அன்னாடம் காசிகன் சொல்லக்கூடிய இந்த சிவில் ஒர்க்கு செய்யக்கூடிய தொழிலாளர்கள், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், ரோடு வேலை செய்கிறவங்க, அப்புறம் வியாபாரிகள். அது இன்னும் சொல்லப்போனால் பள்ளி குழந்தைகளை கூட பெரிய பெரிய பணக்காரர்கள் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் ரூம் ஏசி இருக்குது. ஆனால் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு ஏசி கிடையாது. ஃபேன் போட்டால் இன்னும் ஹீட் அதிகமாகிற மாதிரி காற்று நம்ம மேலே அடிக்குது. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து மாறணும், தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அட்வைஸ் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்றாங்க. நல்லா குளிர்ச்சியான பழங்களை சாப்பிடுங்க, வெளியே போகும்போது குடை எடுக்காமல் போகாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, அதாவது இந்த மாதிரி கலர் ட்ரெஸ், வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுங்க, கருப்பு கலர் ட்ரெஸ் போடாதீங்க, செப்பல் போடுங்க, துணியெல்லாம் வந்து காட்டன் துணியாக போடுங்க, இப்படியெல்லாம் நிறைய வாரி வழங்குறாங்க. ஆனால் இதெல்லாம் நல்ல விஷயம்தான். இது யாருமே அவங்களே வேணாம் விருப்பப்படாமல், இதெல்லாம் வேணாப்பா, நான் ஜூஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமலாம் இல்லை. ஜனங்கிட்ட பணம் இல்லை, அதுதான் பெரும்பான்மையான மக்கள். அந்த மக்களுக்கு அப்படியே வாரி அட்வைஸ் வழங்குறாங்க, இது சாப்பிடு அது சாப்பிடு. அவன் வந்து அந்த வெயிலாக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த நேரத்திலையும் வேலை செய்கிறாங்க. இப்போ வளர்ச்சி அடையாத நாடுகளில் நான் முதல்ல சொன்னேன், இப்போ கல்ஃப் கண்ட்ரிலாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 11 மணிக்கு ஸ்டாப் பண்ணாங்கன்னா 4 மணி வரைக்கும் வேலை செய்யக்கூடாது, அதுக்கு மேலே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ இந்தியாவில் என்ன நிலைமை? இந்தியாவில் இப்போ கேரளா மாதிரி ஸ்டேட்டில் வந்து
ஓரளவுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்கூட பார்க்குறோம், அவங்களுக்கு அந்த நேரத்தில் தான் வேலை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் சமூகமும் இருக்குது, அவங்களும் வேலை செய்கிற தொழிலாளர்களும் இருக்காங்க. எவ்வளவு பேருந்து நிலையம் வந்து நிழல் குடையோடு இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. பெரும்பான்மை இடங்களில் கிடையாது. சும்மா பேருக்கு அந்த டிசைனே வந்து ஒரு 5 பேர் நிற்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அது வந்து வெயில் வந்து தடுக்கிற மாதிரியான டிசைனே இல்லை. காரணம், நடைபாதையும் இன்னொரு பிரச்சனை, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பேருந்து அந்த நிழல் குடை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். சில டைமில் மழை பெஞ்சா கூட ஒதுங்கி அங்கே நிற்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அது கூட இல்லாத இடங்கள் தான் வந்து நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட இடங்கள்லையும் சமீபத்தில் பாண்டிச்சேரியில் பார்த்தோம், இந்த டிராஃபிக்கில் சிக்னலில் நிற்கும்போது அப்போ பயங்க அது 2 வீலரில் நிற்கிறவங்களுக்கு தெரியும், அந்த கை மேலாம் அவ்வளோ எரிச்சல், முகம் அப்படியே எரியும், இழுத்து கொட்டும். அப்போ அதுலேருந்து சமாளிக்கிறதுக்கு என்ன வழி? ஒன்றுமே கிடையாது. சிக்னல் எப்படா மாறும் போகலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே ஒரு புதிய மெத்தடு வந்து அந்த க்ரீன் ஷீல்டு ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பத்திரிகையெல்லாம் வந்தோன்னு பார்த்தோன்னா சென்னையில் 1-2 இடங்கள்ல இப்போ அது போட்டிருக்காங்க. இதெல்லாம் 1-2 இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இருக்கும், இருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி சமயங்களில். அதே மாதிரி இப்போ அரசியல் கட்சியெல்லாம் உடனே வந்து நீர் பந்தல், மோர் பந்தல் அப்படின்லாம் வைக்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல விளம்பரத்துக்காக தான் நடக்குது. ஒரு நீர் பந்தல் வைக்கிறதுக்கு அந்த ஒரு 2 கேன் வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு நாள் வந்து மோர் அந்த பானையில் வச்சு வைக்கிறதுக்கு ஆகிற செலவை விட இதை ஏற்படுத்துவதற்காக பண்ணக்கூடிய விளம்பரம் இருக்குல்ல, அது அந்த வருஷம் ஃபுல்லாக செலவு பண்ணுற தண்ணீரையோ மோரையோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து விளம்பரத்தை பண்ணுறாங்க. அதுவும் 1-2 இடத்துல பண்ணிட்டு அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த கட்சி இருக்குதோ இல்லையோ, அவங்க எல்லா இடங்கள்லையும் நாங்கள் வச்ச மாதிரி ஒரு பெரிய மீடியா அட்ராக்ஷன் வேறு அதுக்கு வேறு பண்ணுறாங்க. இவங்களுடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்யணுன்றதை விட விளம்பரம் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. உண்மையிலேயே அப்படிப்பட்ட விஷயங்களில் பொது இடங்களில் இப்படிப்பட்ட மோர் மாதிரி, அதாவது நீங்கள் பழம் ஜூஸ் எல்லாம் கொடுக்கறதுனா காஸ்ட்லியான விஷயம், மோர் மாதிரி விஷயங்களை ஆங்காங்கு அரசியல் கட்சிகளும் தொண்டு நிறுவனம் செய்கிறாங்க. அதே மாதிரி அரசும் அதை பற்றி யோசிக்கணும். பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூலில் அப்படிப்பட்ட ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுக்கறதுக்கும் யோசனை பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம்லாம் பண்ணிட்டீங்க வராங்க. ஆனால் அங்கே வந்த பிறகு அந்த வெயில் தாங்க முடியாமல் ஆஃபீஸ்லலாம் நிறைய பேர் லீவ் எடுக்கிறாங்க. வெயில்னால வேலைக்கு வர முடியல, வெயிலில் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். ஒட்டுமொத்தமான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலநிலை மாற்றத்துக்கு காரணமான வளர்ச்சி அடைந்த நாடுகள் தான் இந்த வெப்பம் அதிகமாகிறதுக்கு காரணம். அதுக்கு அவங்க உலகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி ஒரு பேக்கேஜே கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு. ஆனால் அதை எதையுமே அந்த வளர்ந்த நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா மாதிரி நாடுகள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேனே அவங்க சொல்கிறாங்க. இப்போ கியூபா மாதிரி கண்ட்ரிகளில் வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. கண்டிப்பாக எல்லா வீட்டினுடைய மொட்டை மாடியிலையும் ஒரு தோட்டம் இருக்கணும், மாடி தோட்டம் இருக்கணும், அது குறிப்பாக காய்கறிகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ வந்து நிலப்பரப்பில் மரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லப்படுது. அப்போ மரங்கள் அதிகமாக இல்லாமல் இருக்கிற இடங்க சிட்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காங்கிரீட் பில்டிங்காக மாறிடுச்சு. இந்த காங்கிரீட் பில்டிங்க்கு குளிர்ச்சி விட்டக்கூடிய தன்மை இருக்கும்னா இருக்காது. ஆனால் அந்த பில்டிங்க்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு செடியோ மரங்களோ வைக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்லாம் இப்போ வந்துடுச்சு. சாதாரண ஜனங்களும் அந்த க்ரோ பேக்லாம் விற்கிறாங்க, அதில் வந்து செடியை போட்டு வளர்க்க முடியும். ஸோ அது ஒரு தீர்வாக தான் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உடனே சொல்லுவாங்க, இந்த ஏசியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் வந்து இந்த ஓசான் படத்தில் ஓட்ட விழுந்துச்சு, அதனால தான் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது யார் அதிகமாக யூஸ் பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் செக்ஷன், அவனுக்கு ஒரு கனவாக கூட இருக்கும், நம்ம வீட்டில் ஏசி வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும், எப்போ நம்மளாம் ஏசியில் படுக்க போகிறோம், தூக்கமே வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவன் கஷ்டப்பட்டு அது இஎம்ஐயில்
ஒரு 1000 ரூபாய் கட்டினா உடனே ஏசி எடுத்துன்னு போடுங்கன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் கரண்ட் பில் கட்டுறதுக்கு பயப்படுறான்னு வச்சுங்க, கஷ்டப்படுறான். ஆனால் அப்படி வாங்குறவங்கள வீட்டுக்கு வீடு ஏசி வந்துடுச்சு, அதனால தான் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரே ஒரு குடும்பம் 27 அடுக்கு மாடியில் வாழுது. ஒரு 600 பேர்கிட்ட அங்கே வேலை செய்கிறாங்க. அது ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி. 4 பேர் இருக்கிறதுக்கு 27 மாடிக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அப்படிப்பட்டவங்க வேஸ்ட் பண்ணுறாங்களா, உண்மையிலேயே தேவைக்காக யூஸ் பண்ணக்கூடிய அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி அவசியம் என்பது இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதை பாதுகாக்கிறதுக்கு அந்த டெம்பரேச்சரை அதிகப்படுத்தாமல், இப்போ நம்ம இந்தியா மாதிரி தீபகற்ப நாடு எப்படின்னா, இப்படி ஒரு வி ஷேப்பில் நமக்கு வந்து தமிழ்நாடு வந்து இப்படி முடியும் போது இந்த பக்கமும் கடல் இந்த பக்கம் கடல், நடுவில் வந்து நிலம் இருக்குது. இதில் வெயில் சூரிய வெப்பம் படும்போது டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக 2 பக்கமும் தண்ணியில் வந்து கம்மியாக தான் இருக்கும். இங்கே நிலத்தில் படும்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து வெப்ப அதிகமாவதற்கு காரணமாக மேலே வந்து ப்ரெஷர் வந்து குறைஞ்சி மேலே போயிடும். அப்போ இந்த சைடு வந்து இன்னும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது இங்கே வரும். அது மேலே இதை அழுத்தி இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ அப்போது இந்த மாதிரி தீபகற்ப நாடுகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இந்தியா மாதிரி கண்ட்ரிகள் அரசாங்கம் இதுக்குன்னே சில சட்டங்களை கொண்டு வரணும். இந்த வெப்ப காலங்களில் எப்படி பாதுகாப்பது மனிதர்களை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஹாஸ்பிட்டலில் இப்போது 1300 பேருக்கு மேலே சத்தீஸ்கர் மாநிலத்தில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்கள 60 பேர் வந்து வெப்ப மயக்கம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாருமே பணக்காரங்க கிடையாது, சாதாரண கூலி தொழிலாளர்கள் தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கூடிய வகையில் சட்டங்களை கொண்டு வரணும். அதை நிறுவனங்களும் கடைபிடிக்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் இந்த காலநிலை மாற்றத்தை பாதிக்கப்படாத மரங்களை வளர்ப்பதற்கு உண்மையாக காடுகளை அழிக்காம, அதாவது போன வருஷம் மட்டுமே ஒரு 180 ஃபயர் ஆக்சிடென்ட்ஸு காடுகள் எரிஞ்சு நாசமாயிருக்கு. அவ்வளவு மரங்கள் எரிஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டு உடனே என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, விலை உயர்ந்த தேக்கு மரம்லாம் இறந்துச்சு மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் பல வருஷங்கள், ஒரு 50, 60, 100 வருஷங்கள்லாம் இருந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் கூட எரிஞ்சு போச்சுன்னா மீண்டும் அதை உருவாக்குவதற்கு எவ்வளோ கஷ்டம். இப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்து அப்படிப்பட்ட காடுகளை பாதுகாக்கக்கூடிய வேலை. இன்னொரு பிரச்சனை, குடிக்க தண்ணீர்கள் இல்லாமல் போகுது. இந்த வெப்பம் அதிகமாகும் போது எல்லா ஏரி குளங்களும் வற்றி போகுது. அப்போ நிரந்தரமாக அதை சேமித்து வைப்பதற்கு அப்படிப்பட்ட குளங்கள் இருப்பதுக்கு நமக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவலும் அதிகமாகும். அதையும் வந்து கணக்கில் எடுத்து அரசாங்கங்கள் தான் அதுக்கெல்லாம் திட்டமிட முடியும். எல்லா இடங்கள்லையும் எப்படி ஏரி குளங்களை பாதுகாக்கணும், கிரவுண்ட் வாட்டரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும். மழை பெய்யும் போது நமக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அதிகமான மழை காரணமாக வெள்ளம் ஏற்படக்கூடிய பிரச்சனை. வெயில் காலத்தில் அதிகமான வெயில் மனுஷன் இறக்கணும், மழை காலத்தில் அதிகமான மழை மனுஷன் இறந்து போகணும் அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்குது. அப்படி இல்லாமல் நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக இந்த அரசுகள் பல்வேறு நாடுகள் கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளம் வரும்போது ஒரு நாள் 2 நாள் ஒரு வார்த்தை கஷ்டமாக இருக்கும், அதை சமாளிக்க முடியாமல் போகலாம். ஆனால் சாதாரண மழைக்கே வந்து ரெகுலர் பெய்கிற மழைக்கே இங்கே வந்து பாதிப்புகள் உருவாகுது. அது இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு புதியதாக பதவி ஏற்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உபயமேன்.